வணக்கம். முன் செய்திகளுக்காக ஸ்ரீதேவி. இன்றைய முதன்மை செய்திகள். இன்சூரன்ஸ் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். மானிய விலையில் மீட்டர் வழங்கவும் கோரிக்கை. வில்லியனூர் லூர்து மாதா கோவில் திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் துவக்கம். பக்தர்கள் திரளாக பங்கேற்கும்படி அழைப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் இன்று. அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இனி விரிவான செய்திகள். புதுவையில் உயர்த்தப்பட்ட ஆட்டோ இன்சூரன்ஸ் கட்டணத்தை வாபஸ் பெற வலியுறுத்தி ஆட்டோ சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மத்திய அரசின் பொதுத்துறை நிறுவனமான மோட்டார் இன்சூரன்ஸ் நிறுவனம் வாகன இன்சூரன்ஸ் கட்டணத்தை கடந்த 25ஆம் தேதி முதல் 65% உயர்த்தியுள்ளது. இதேபோன்று கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக பெட்ரோலுக்கு பயன்படுத்தப்படும் ஆயில் விலையும் லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தப்பட்டது. இதுபோன்ற கட்டண உயர்வினை வாபஸ் பெற வலியுறுத்தியும் மீட்டர் கட்டணத்தை உயர்த்தி மானிய விலையில் மீட்டர் வழங்க வேண்டும் என்பது உட்பட பல்வேறு கோரிக்கையை புதுவை மாநில அனைத்து ஆட்டோ சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் காமராஜர் சிலை அருகில் வெள்ளிக்கிழமை நடைபெற்றது. இதில் அனைத்து ஆட்டோ சங்க நிர்வாகிகள் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு தங்கள் கோரிக்கையை கோஷங்களாக வெளிப்படுத்தினர். வில்லியனூர் மாதா திருத்தலத்தின் ஆண்டு பெருவிழா சனிக்கிழமை காலை கொடியேற்றத்துடன் துவங்க இருப்பதால் இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொள்ள வேண்டும் என்று ஆலய நிர்வாகம் அழைப்பு விடுத்துள்ளது. வில்லியனூரில் அமைந்துள்ள புனித லூர்தன்னை திருத்தலத்தில் ஒவ்வொரு ஆண்டும் ஈஸ்டர் பண்டிகை முடிவடைந்த 6வது நாளில் ஆண்டு திருவிழா கொடியேற்றத்துடன் துவங்குவது வழக்கம். அதன்படி இந்த ஆண்டிற்கான திருவிழா வருகிற சனிக்கிழமை துவங்க இருப்பதையொட்டி காலை 5:30 மணிக்கு ஆலய வளாகத்தில் உள்ள ஜப மண்டபத்தில் முன்னாள் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் தலைமையில் திருப்பலி நடைபெறுகிறது. இதனைத் தொடர்ந்து ஆலயத்தின் முன்புறத்தில் உள்ள கொடிமரத்தில் பேராயர் மைக்கேல் அகஸ்டின் கொடியேற்றி வைக்கிறார். முன்னதாக மாதா உருவம் தாங்கிய கொடி மாதா குலத்தை சுற்றி ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்ட பின்னர் ஏற்றி வைக்கப்படுகிறது. விழா நாட்களில் தினமும் காலை மாலையில் திருப்பலி, மறையுரைகள், தேர்பவனி போன்றவை நடைபெற உள்ளது. வருகிற மே 8ஆம் தேதி காலை 7:30 மணிக்கு புதுவை கடலூர் உயர் மறை மாவட்ட பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் பாடல் திருப்பலியும் அன்று இரவு 7:30 மணிக்கு ஆடம்பர தேர்பவனியும் நடைபெற உள்ளது. இதற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை ரிச்சர்ட் அடிகளார் தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் பங்கு மக்கள் செய்து வருகின்றனர். பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த நாளை முன்னிட்டு அவரது உருவ சிலைக்கு அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர் லட்சுமி நாராயணன் மற்றும் பலர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். புதுவை செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் புரட்சி கவிஞர் பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்தநாள் விழா இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி பாரதி பூங்காவில் உள்ள அவரது உருவ சிலைக்கு அமைச்சர் கந்தசாமி, முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான லட்சுமி நாராயணன், சட்டமன்ற உறுப்பினர் SP சிவகுமார், காங்கிரஸ் தலைவர் சுப்பிரமணியன், பாரதிதாசன் அறக்கட்டளை தலைவர் மன்னர் மன்னன், நிறுவனர் பாரதி, திராவிடர் கழக தலைவர் சிவ வீரமணி மற்றும் நிர்வாகிகள் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். இதனைத் தொடர்ந்து பாரதிதாசன் அருங்காட்சியகத்தில் உள்ள அவரது உருவ சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. இந்நிகழ்ச்சியிலும் தமிழ் அறிஞர்கள் மற்றும் பாரதிதாசன் குடும்பத்தினர் கலந்து கொண்டனர். புதுவையில் நேரு யுவ கேந்திராவின் கட்டுப்பாட்டில் இயங்கி வரும் இளைஞர் விடுதியில் இளைஞர் நல செயலாளர் உபாத்யா ஆய்வு மேற்கொண்டார். புதுவையில் நேரு யுவ கேந்திராவின் கட்டுப்பாட்டில் சோலை நகரில் அமைந்துள்ள இளைஞர் விடுதி இயங்கி வருகிறது. இங்கு மத்திய இளைஞர் நலம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தின் செயலாளர் உபாத்யா, இயக்குநர் சாரதா அலிகான் ஆகியோர் வெள்ளிக்கிழமையன்று ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது புதுவை இளைஞர் விடுதியின் செயல்பாடுகள் குறித்து நேரு யுவ கேந்திரா மேலாளர் கனக திருமேனி, ஒருங்கிணைப்பாளர் சம்பத் ஆகியோர் விளக்கி கூறினர். இந்த ஆய்வின் போது புதுவை துணை ஆட்சியர் ஜவஹர் உடன் இருந்தார். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் ஓய்வு பெற்றுள்ள பேராசிரியர் மார்டின் செல்வராஜுக்கான பிரிவு உபசார விழாவில் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். புதுவை தாகூர் கலைக்கல்லூரியில் பணியாற்றிய சமூகவியல் துறை பேராசிரியர் மார்டின் செல்வராஜின் பணி நிறைவு பாராட்டு விழா வியாழக்கிழமை மாலை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் பேராசிரியர் ராஜவேலு வரவேற்புரையாற்ற முதல்வர் துரைரங்கம் தலைமை தாங்கினார். பேராசிரியர்கள் ராஜா, சுந்தரம், பத்மாசனி, பௌசி அகமது, நடேசன் ஆகியோர் வாழ்த்துரை வழங்க பேராசிரியர் மார்டின் செல்வராஜ் ஏற்புரையாற்றினார்.
இதில் பல்வேறு கல்லூரிகளை சேர்ந்த பேராசிரியர்கள், முன்னாள் இந்நாள் மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர். ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சி உண்ணாவிரதம். புதுவையில் திராவிடர் கழகமும் ஆர்ப்பாட்டம். புதுவையில் தினகரன் கல்வி மருத்துவ கண்காட்சி சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமநாதன் துவக்கி வைத்தார். விவரம் விளம்பர இடைவேளைக்கு பிறகு. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். ஏப்ரல் மேயிலே ஃபுல்லா படிப்பு மேயிலே ஒரு ஷாப்பிங் நம்ம ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி சம்மரிலே ஒரு ஷாப்பிங் ஒவ்வொரு மாடியிலே ஒரு சர்ப்ரைஸ் ராம் சில்க்ஸ்லே செம ஜாலி. ராம் சில்க்ஸின் செம ஜாலி சம்மர். இது பாண்டிச்சேரி ராம் சில்க்ஸ். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்போ வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸின் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர் கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்விஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry. Nauka Security Solutions. A4 Ram's Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை புதுவை தங்க மாளிகை, புதுவை தங்க மாளிகை, கண்கள் தேடுமே உள்ளம் நாடுமே எத்தனை அற்புத ரகங்கள், கலையின் காவியம் அழகின் ஓவியம் நகைகளின் ஆலயம் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. எல்லாவித பொன் ஆபரணங்களுக்கும் தரத்தின் தாயகம் புதுவை தங்க மாளிகை. புதுவை தங்க மாளிகை.
செய்திகள் தொடர்கின்றன. புதுவை முதலியார்பேட்டை வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழாவினை முன்னிட்டு நடைபெற்ற திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். புதுவை முதலியார்பேட்டையில் அமைந்துள்ள வாணிய பெருமாள் கோவில் பிரம்மோற்சவ விழா வியாழக்கிழமை மாலை துவங்கியது. இதன் தொடர்ச்சியாக கடந்த வெள்ளிக்கிழமை காலை கொடியேற்றம் மற்றும் மாலையில் இந்திர விமான வீதி உலா மற்றும் திருமஞ்சனம் போன்றவை நடைபெற்றன. இதன் தொடர்ச்சியாக வியாழக்கிழமை மாலை நடந்த திருக்கல்யாண உற்சவத்தில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழாவின் முக்கிய அம்சமாக சனிக்கிழமையான 30ஆம் தேதி திருத்தேர் விழா மற்றும் மாலையில் கோபுர வாயிலில் தீர்த்தவாரி போன்றவை நடைபெற இருக்கிறது. இதற்கான ஏற்பாடுகளை கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்துள்ளனர். இதேபோன்று குழவர்பாளையம் பச்சைமுத்து மாரியம்மன் கோவிலில் சித்திரை திருவிழாவினை முன்னிட்டு வியாழக்கிழமை மாலை ஊரணி பொங்கல் நடைபெற்றது. இதில் சட்டமன்ற உறுப்பினர் ஓம் சக்தி சேகர் மற்றும் பக்தர்கள் கலந்து கொண்டனர். விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் வசிக்கும் மாணவ மாணவியர் புதுவைக்கு கோடை சுற்றுலாவாக அழைத்து வரப்பட்டனர். விழுப்புரம் மாவட்டம் கல்வராயன் மலை பகுதியில் வசிக்கும் மக்கள் அடிப்படை வசதிகள் இல்லாமல் அவதிப்பட்டு வருகின்றனர். இங்குள்ள மாணவ மாணவிகள் பயன்பெறும் வகையில் புதுவை சமுதாய சேவா மையம் குழந்தைகள் பள்ளியை அங்கு நடத்தி வருகிறது. கடந்த 2008ஆம் ஆண்டு துவங்கப்பட்ட இந்த பள்ளி தற்போது நடுநிலை பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு இங்கு 200 மாணவ மாணவிகள் பயின்று வருகின்றனர். மலைப்பகுதியை தவிர்த்து மற்ற பகுதிகளை பற்றி தெரியாமல் குறுகிய வட்டத்தில் வாழ்ந்து வரும் பள்ளி குழந்தைகள் புதுவையை பற்றி அறிந்து கொள்ளும் வகையில் கோடை சிறப்பு சுற்றுலாவிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டு அவர்கள் புதுவைக்கு வியாழக்கிழமை அழைத்து வரப்பட்டு சுற்றி பார்த்தனர். இதற்கான பொருள் உதவியை மாநில INTUC தலைவர் ரவிச்சந்திரன் செய்திருந்தார். புதுவையை சுற்றி பார்த்த மாணவ மாணவிகளை வழி அனுப்பும் நிகழ்ச்சி INTUC அலுவலகத்தில் வியாழக்கிழமை நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தலைவர் ரவிச்சந்திரன், பொதுச் செயலாளர் துரைராஜன் மற்றும் நிர்வாகிகள் வாழ்த்தி பேசினர். இதன் பின்னர் மாணவ மாணவிகள் கல்வராயன் மலை புறப்பட்டு சென்றனர். இலங்கை அதிபர் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க ஐநா சபையில் இந்தியா குரல் கொடுக்க வலியுறுத்தி நாம் தமிழர் கட்சியினர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இலங்கையில் தமிழர்கள் மீது சிங்கள ராணுவம் நடத்தியது அப்பட்டமான போர்க்குற்றம் என்றும் ஈழத்தில் சிங்கள அரசு செய்தது இனப்படுகொலை என ஐக்கிய நாடுகள் சபை அறிவித்துள்ளது. போர்க்குற்றம் செய்த இலங்கைக்கு உதவிய இந்திய அரசை கண்டித்தும் ராஜபக்சேவை போர் குற்றவாளியாக அறிவிக்க வலியுறுத்தியும் நாம் தமிழர் கட்சியினர் வெங்கட சுபா சிலை அருகில் கடந்த செவ்வாய்க்கிழமை உண்ணாவிரதம் இருக்க போவதாக அறிவித்து அதற்கான ஏற்பாடுகளை செய்து வந்தனர். இந்நிலையில் புதுவையில் 144 தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் நாம் தமிழர் கட்சியினர் நடத்தவிருந்த உண்ணாவிரதத்திற்கு காவல்துறையின் அனுமதி மறுக்கப்பட்டது. இந்நிலையில் 144 தடை உத்தரவு விலக்கிக் கொள்ளப்பட்டதை தொடர்ந்து வெங்கட சுபா சிலை அருகில் நாம் தமிழர் கட்சியினர் வெள்ளிக்கிழமை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அருமைதாசன் தலைமை தாங்க கலை செல்வம் வாழ்த்துரை வழங்கினார். தந்தை பெரியார் திராவிடர் கழக தலைவர் லோகு ஐயப்பன் சிறப்புரையாற்ற இதில் நாம் தமிழர் கட்சியினர் கலந்து கொண்டனர். இதேபோன்று இலங்கை தமிழர்கள் மீதான தாக்குதலுக்கு காரணமான இலங்கை அதிபர் ராஜபக்சேவை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த மத்திய அரசை வலியுறுத்தி புதுவையில் திராவிடர் கழகத்தினர் வியாழக்கிழமை மாலை ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதற்கு மாநில தலைமணி தலைமை தாங்க மண்டல தலைவர் சம்பந்தம், செயலாளர் அன்பரசன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். ஆர்ப்பாட்டத்தில் திராவிடர் கழக துணை பொதுச் செயலாளர் துரை சந்திரசேகர், துணைத் தலைவர் அறிவழகன், துணை செயலாளர் சிவராமன், பகுத்தறிவாளர் கழக செயலாளர் முத்தமிழ் செல்வன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். புதுவையில் நடைபெற்று வரும் கல்வி மற்றும் மருத்துவ கண்காட்சியை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமநாதன் திறந்து வைத்தார். +2 மாணவ மாணவியர் உயர்கல்வியில் அடுத்து என்ன படிக்கலாம், படித்த பின் கிடைக்கும் வேலை வாய்ப்பு போன்றவற்றை ஒரே இடத்தில் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக கல்வி கண்காட்சியை தினகரன் நாளிதழ் தமிழகத்தில் நடத்தியது. இதன் தொடர்ச்சியாக புதுவையில் கல்வி மற்றும் மருத்துவ கண்காட்சி வருகிற 1ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்றது. வெள்ளிக்கிழமை துவங்கிய கண்காட்சியை சிதம்பரம் அண்ணாமலை பல்கலைக்கழக துணைவேந்தர் ராமநாதன் துவக்கி வைத்தார். உயர்கல்விக்கு வழிகாட்டும் இந்த கண்காட்சியில் தமிழகம் மற்றும் புதுவையை சேர்ந்த முன்னணி பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் சார்பில் அரங்குகள் அமைக்கப்பட்டுள்ளன. புதுவையில் நடைபெற்று வரும் தென்மண்டல குத்துச்சண்டை போட்டியில் பல்வேறு மாநிலங்களை சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையை வெளிப்படுத்தினர். புதுவை வரலாற்றில் முதல் முறையாக தென்மண்டல குத்துச்சண்டை போட்டிகள் செஞ்சி சாலை திடலில் வியாழக்கிழமை துவங்கியது. புதுவை குத்துச்சண்டை கழக இணை செயலாளர் நிர்மல் ராஜன் வரவேற்புரையாற்ற புதுவை பல்கலைக்கழக உடற்கல்வித்துறை விளையாட்டு அதிகாரி சந்திரசேகரன் தலைமை தாங்கினார். ஆசிய முன்னாள் குத்துச்சண்டை சாம்பியனும் தென்மண்டல பாக்ஸிங் கழகத்தின் இணை செயலாளருமான சிவஞான மூர்த்தி
போட்டிகளை துவக்கி வைக்க இந்த போட்டியில் தமிழகம், ஆந்திரம், கேரள மாநிலங்களைச் சேர்ந்த மாணவர்கள் பங்கேற்று தங்கள் திறமையினை வெளிப்படுத்தினர். விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். கார் திருட்டு, தீ விபத்து, கடையில் கொள்ளை, இப்படி லைஃப்ல அசம்பாவிதங்கள் எப்ப வேணா நடக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜி செக்யூரிட்டி சிஸ்டம் இருந்தா எந்த ஒரு அசம்பாவிதமும் வராம தடுக்கலாம். மைக்ரோ டெக்னாலஜிஸ் இன் இன்கம்பேரபிள் செக்யூரிட்டி ப்ராடக்ட்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கோங்க. மைக்ரோ வெஹிக்கிள் செக்யூரிட்டி, உங்க காரை யாராவது அன்லாக் செய்ய முயற்சி செஞ்சாலே SMS அலர்ட் உங்களுக்கு வந்துடும். மைக்ரோ ஹோம் செக்யூரிட்டி சிஸ்டம், உங்க வீட்டு கதவை சம்பந்தம் இல்லாத யாராவது திறக்க முயற்சி செஞ்சாலோ அல்லது ஃபயர், கேஸ் லீக்கேஜ் இருந்தாலோ உங்க மொபைல் போனுக்கு SMS கொடுத்து உங்களை அலர்ட் செஞ்சிடும். மைக்ரோ ப்ரொடெக்ட் ரீயூசபிள் ஃபயர் எக்ஸ்டிங்யூஷர், கேஸ் எக்ஸாஸ்ட் ஆகிற வரைக்கும் யூஸ் செய்யலாம். இன்னும் மைக்ரோ லாஸ்ட் மொபைல் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ இன்டெலிஜென்ட் சர்வேலன்ஸ் சிஸ்டம், மைக்ரோ வீடியோ டோர் போன், மைக்ரோ லேப்டாப் ட்ராக்கிங் சிஸ்டம், மைக்ரோ பவர் ஹோம் UPS, இப்படி நம்ம பாதுகாப்புக்கு தேவையான கம்ப்ளீட் செக்யூரிட்டி சொல்யூஷன்ஸ் தராங்க 18 வருட அனுபவம் மிக்க மைக்ரோ டெக்னாலஜிஸ். Super stockist for Tamil Nadu and Puducherry, Nauka Security Solutions, A4 Rams Apartment, number 40, Vijayaraghavar Road, T Nagar, Chennai 17. Authorized distributor for Puducherry, Jai Mahavir Distributor, number 261, second floor, JN Street, Puducherry. Schools, colleges, apartments, malls, corporates, உங்க செக்யூரிட்டி கான்செப்டுக்கான ஃப்ரீ டெமோக்கு கால் பண்ணுங்க. 9884450838, 9443252626. உங்கள் பாதுகாப்பு எங்கள் கரிசனம். மயங்கினேனே மயங்கினேனே ஓ மயங்கினேனே, அழகான தங்கம் இதுவென்று, அதற்கான தருணம் இதுவென்று மயங்கினேனே. ராம் தங்க நகை மாளிகை, புதுச்சேரி. புதுச்சேரி. ஏர் கண்டிஷனர், ஏர் கூலர், ஃபேன், ரெஃப்ரிஜரேட்டர்ஸ் என எல்லாமே மக்களின் மனதை குளிர வைக்கும் விலையில் இப்போது அனைத்து வீட்டு உபயோக பொருட்களுக்கென்று 7000 சதுரடியில் மிக மிக பிரம்மாண்டமாய் உங்கள் பாண்டி மணி எலக்ட்ரானிக்ஸ், மறைமலை அடிகள் சாலை, புதுச்சேரி. கோடையை கொண்டாட அனைத்து வகையான ஃபேன்களுக்கும் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர். மேலும் தென் ஆற்காடு மற்றும் புதுச்சேரி முழுவதும் இலவச டோர் டெலிவரி வசதி நிச்சயமாய். மணி எலக்ட்ரானிக்ஸில் சில் சம்மர். செய்திகள் தொடர்கின்றன. புதுவையில் மனிதன் தோன்றியது குறித்து நடத்தப்பட்ட நழுவுப்பட காட்சியினை மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்தனர். புதுவை முத்தியால்பேட்டை அம்மா சமூக சேவை மையத்தில் நீ எப்படி தோன்றினாய் என்ற நழுவுப்பட காட்சி வியாழக்கிழமை நடைபெற்றது. சேவை மைய செயலாளர் ரவிச்சந்திரன் தொகுப்புரையாற்ற
கல்வித்துறை இணை ஆய்வாளர் ஹேமாவதி உயிரற்ற பொருட்களில் இருந்து உயிரினங்கள் எவ்வாறு தோன்றின, மனிதன் எவ்வாறு தோன்றினான், நிலவிற்கு சென்ற மனிதன் ஆகியவை குறித்து விளக்கம் அளித்தார். இதில் பல்வேறு பள்ளிகளைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்று தங்கள் சந்தேகங்களுக்கு விளக்கம் பெற்றனர். புதுவையில் இன்றைய வெப்பநிலை அதிகபட்சமாக 94 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக பதிவானது. நாளைய வானிலை 95 டிகிரி ஃபாரன்ஹீட்டாக காணப்படும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. புதுவை கடற்கரையில் இருந்து சுமார் 50 கிலோமீட்டர் தூரம் வரை இன்று 2 அடியாக காணப்பட்ட கடல் அலை உயரம் நாளை 3 அடியாக காணப்படும் என்றும் தென்கிழக்கு திசையில் இருந்து 20 கிலோமீட்டர் வேகத்திற்கு காற்று வீசும் என்று சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. மீண்டும் இன்றைய முதன்மை செய்திகள். இன்சூரன்ஸ் கட்டண உயர்வை வாபஸ் பெற வலியுறுத்தி ஆட்டோ ஓட்டுநர்கள் ஆர்ப்பாட்டம். மானிய விலையில் மீட்டர் வழங்கவும் கோரிக்கை. வில்லியனூர் லூர்து மாதா கோவில் திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் துவக்கம். பக்தர்கள் திரளாக பங்கேற்கும்படி அழைப்பு. பாவேந்தர் பாரதிதாசன் பிறந்த தினம் இன்று. அமைச்சர் கந்தசாமி, சட்டமன்ற உறுப்பினர்கள், தமிழறிஞர்கள் மாலை அணிவித்து மரியாதை. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன.